நிறைய பேசணும், நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டு நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்ற விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய படிக்கணும் அப்படின்ற விஷயமானது இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்ற எண்ணமானது இருக்கும். இது எல்லாமே இருக்குமா அப்படின்னா ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விஷயமானது இருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுடைய தசாபுக்தி எந்த இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது, ஜாதகத்தில் உங்களுடைய 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் கொண்டு வந்து பலன்கள் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தசை நடக்கும். ஒரே தசை நிறைய பேருக்கு நடக்குதுன்னா அவங்களுடைய வயது வித்தியாசம் இருக்கும், லக்னத்திற்கு 2ஆம் இடம் வித்தியாசமாக இருக்கும். ஆக மொத்தம் மேற்சொன்ன விஷயங்கள் இந்த 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்களில் தான் உங்களுடைய எண்ணமும் செயலும் இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதனால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கா, வேறு கிரகங்களுடைய நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா லாபஸ்தானத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் தான் தனகாரகன் நம்ம சொல்கிறோம். அவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கார். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் பணம் பற்றிய எண்ணம் ஏற்பட்டு நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இப்போது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னால் அவருக்கு மாதம் இவ்வளோ தான் ஊதியம் வரும் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்போ எப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும்னா கூடுதல் வருமானத்திற்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம்.